ஓம் முருகா அஸ்ட்ரோதரணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையுங்க. ஏன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்து ஆரம்பித்து 27 நட்சத்திரங்களுக்கும் வரிசையாக பரிகார ஸ்தலங்கள் என்னென்ன, அவர்கள் சென்று வழிபடக்கூடிய ஆலயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய பரிகார ஸ்தலம் மற்றும் அதற்கான காரண விளக்கங்கள், அதாவது புராண இதிகாசத்தில் சொல்லப்பட்ட அந்த கதைகளோடு தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக இதற்கான காரண விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறது புரிய வரும். அதே போல் இங்கு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கோயில்களுக்கும், அதாவது ஆலயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிகார ஆலயங்களுக்கும் உங்களினுடைய நட்சத்திரம் அமைந்திருக்கக்கூடிய ஸ்தல விருட்சத்திற்கும் சென்று வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு பல வகையிலும் நன்மைகள் அதிகரிக்க செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தான் பிறப்பு எடுத்திருப்போம். அந்த வகையில் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது பிறப்பிலிருந்து கடைசி வரைக்கும் மாறாமல் தானே இருக்கும். அந்த நட்சத்திரத்திற்கு உரிய காரக குணங்களையும் அந்த நட்சத்திரத்திற்கு உரிய பரிகார ஆலயங்களையும் சென்று வழிபாடு செஞ்சு நாம் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியுங்க. முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பிப்போம். சரி, வாங்க அஸ்வினி நட்சத்திரத்திற்கு சொல்லப்பட்ட புராண கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்ச கதை தான். ஆனால் நானும் என்னுடைய பங்குக்கு இந்த கதையை உங்களுக்கு சொல்லி ஞாபகப்படுத்திடுறேன். இந்த கதையில் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையிறாங்க அப்படிங்கிறது தான். பார்க்கடலை கடையும் பொழுது வாசுகி பாம்புனால பார்க்கடலை கடையிறாங்க, மேருமலையை மத்தா வச்சு கடையிறாங்க. அப்படி பார்க்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து வெளிவரக்கூடிய எண்ணற்ற பொருட்களில் அமிர்தமும் ஒன்று. இந்த அமிர்தத்தை தேவர்களும் அசுரர்களும் சரியாக பங்கிட்டு கொள்ளணும் அப்படின்ற ஒப்பந்தத்தில் தான் 2 பேரும் சேர்ந்து இந்த பார்க்கடலை கடையிறாங்க. ஆனாலும் தேவர்களுக்கு மட்டுமே அமிர்தத்தை கொடுக்கணும் அப்படின்னும் அசுரர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தாங்க அப்படின்னா அசுரர்கள் மேலும் அதிக பலம் வாய்ந்தவர்களாக மாறிவிடுவாங்க அப்படின்ற ஒரு பயமும் நிலவிக்கிட்டு இருந்தது. இதனால தேவர்கள் அவர்களினுடைய தேவர்கள் சிவபெருமான் கிட்டையும் விஷ்ணு பகவான் கிட்டையும் பேசுறாங்க. அப்போ விஷ்ணு பகவான் மோகினியாக அவதாரம் எடுத்து இந்த பெண்ணினுடைய அழகுல மயங்கின அசுரர்கள் அமிர்தம் வாங்கி உண்ணக்கூடிய அந்த நோக்கத்தை விடு மோகினி அவதாரம் எடுத்த பெண் பின்னாடியே கொஞ்ச நேரம் செலவிடுறாங்க. அந்த நேரத்துல இந்த அமிர்தத்தினுடைய பெரும் பங்குகள் தேவர்களுக்கு மட்டுமே போய் சேருது. இதுக்கு நடுவுல இத புரிஞ்சுக்கிட்ட அசுரர்களில் ஒருத்தர் வேஷம் போட்டுட்டு மோகினி கிட்ட இருந்து அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மோகினி அவதாரத்தில் இருந்த விஷ்ணு பகவான் அந்த கரண்டியால் அந்த அசுரனை தலை வேறா உடல் வேறா பிளக்கிறார். அவங்க தான் ராகு கேதுக்களாக உருவெடுக்கிறாங்க. சரி, இது ஒரு கதை. இது அப்படியே தனியா இருக்கட்டும். அமிர்த கலசத்தோட தன்வந்திரி பகவான் வெளியில வரார் இல்லையா, இவரும் தேவ மருத்துவராக விளங்கக்கூடியவர். இவர் கையில தான் அமிர்தம் இருக்கு. இந்த அமிர்தத்தை வாங்கி உண்ட தேவர்கள்ல அஸ்வினி தேவர்களும் வருவாங்க. சரி, இந்த அஸ்வினி தேவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சூரிய பகவான் மற்றும் சுமக்ஞா தேவியினுடைய புதல்வர்களாக இருக்காங்க. புராண கதை. இந்த கதையில பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினி தேவர்கள் இரட்டையர்களாக இருக்கிறாங்க. இரட்டை பிறவிகள் உடையவர்களாகவும் 2 பேரும் ஒரே மாதிரியே இருப்பாங்க. நிறைய மருத்துவ அறிவுகள் இருக்கு. இவர்களும் தேவலோக மருத்துவர்களாக வலம் வருகிறார்கள். அஸ்வினி அப்படின்ற இந்த நட்சத்திரத்துல பிறக்கக்கூடியவர்களுக்கு அதிதேவதையாகவும் அதே போல அருள் பாலிக்க கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. இந்த அஸ்வினி தேவர்களும் வெள்ளை நிறத்தை உடையவர்களாக இருக்கிறதுனால வெண்மை நிறத்தை உடைய சரஸ்வதி தேவியும் இவங்களுக்கு அதிதெய்வமாக வராங்க. அடையும் பொழுது அமிர்தம் வெளிப்பட்ட உடனேயே அது கூட சேர்ந்து அமிர்தத்தோட சேர்ந்து ஆழகால விஷமும் வந்தது. இந்த ஆழகால விஷத்தை பரமசிவன் உண்டார் அப்படின்னும் அவருக்கு நீலகண்டன் அப்படின்ற பெயர் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆழகால விஷத்தையும் ஞாபகப்படுத்தும் வகையில் அஸ்வினி தேவர்களுக்கு எட்டி மரம் ஸ்தல விருட்சமாக வருது. எட்டிக்காய் கசப்பா இருக்குங்க, கசப்பு தன்மை வாய்ந்தமானுக்கு நன்றி சொல்கின்ற வகையில் அஸ்வினி தேவர்கள் எட்டி மரங்கள் நிறைந்த வனப்பகுதியில் தவம் இயற்றியதாகவும் சொல்லப்படுது. அதனால தான் இந்த அஸ்வினிக்கு எட்டி மரங்கள் நிறைந்த பகுதிகள் அல்லது எட்டி மரங்கள் ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய கோவில்கள்லையும் சென்று இவங்க வழிபாடு செய்ய முடியும். எட்டி மரம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த கோயில்களுக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள்
பரிகாரம் செய்வதற்காகவும் பரிகார ஸ்தலமாகவும் தன்னுடைய வாழ்க்கையில மேம்பாடு அடையணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஸ்தலங்களும் பரிகார ஸ்தலங்களாக அமையும். அஸ்வினி அப்படின்ற இந்த நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரமாக இருக்குங்க. இந்த நட்சத்திரத்திற்கு அஸ்வினி தேவர்கள் இவங்க தான் அதிதேவதைகளாக வராங்க. இந்த நட்சத்திரம், அதாவது இந்த அஸ்வினி தேவர்கள் வெண்மை நிறம் உடையவர்கள் அப்படிங்கிறதுனால பூந்தோட்டம் அருகில் இருக்கக்கூடிய கூத்தனூர் சரஸ்வதி கோயிலும் இவங்களுக்கு அதிதெய்வமாக வரும். அப்போ இந்த தெய்வத்தையும் இவங்க வழிபாடு செய்ய இவர்களுக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற முன்னேற்றங்கள் வரும் அப்படிங்கிறது தெளிவாகுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, அமிர்தத்தோட வெளிவந்த தன்வந்திரி பகவான் கிட்ட இருந்து அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்டவங்கள அஸ்வினி தேவர்களும் இருக்காங்க இல்லையா. அதனால இவங்க தன்வந்திரி பகவானையும் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இன்னும் இவங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் வேணும், இன்னும் அடுத்த கட்ட ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தன்வந்திரி பகவானையும் இவங்க வழிபாடு செய்யலாம். தன்வந்திரி பகவானினுடைய கோவில் எங்கே இருக்குன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. ஸ்ரீரங்கத்தில் சங்கு சக்கரத்தோட அமிர்த கலசத்தோட தன்வந்திரி பகவான் சேவை சாதிக்கிறார். அந்த தன்வந்திரி பகவானையும் இவங்க தன்னுடைய நட்சத்திர நாளில் சென்று வழிபாடு செய்யும் பொழுது இவர்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக கிடைச்சிக்கிட்டே வருது. அடுத்ததாக எட்டி மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வனப்பகுதியாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை அரப்பளீஸ்வரர் கோயில். இந்த அரப்பளீஸ்வரர் கோயிலில் போய் இவங்க ஈஸ்வரன் சிவபெருமானையும் வழிபாடு செஞ்சு பரிகாரமாக அமையுதுங்க. அதனால தான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு 3 கோவில்களும் சிறப்பு மிக்கவையாகவும் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தாராளமாக அந்த கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய முன்னேற்றங்களும் சாதகமான சூழ்நிலைகளும் தென்படுங்க. அடுத்ததா அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உரிய மந்திரங்கள் இருக்கும். அந்த மந்திரங்களையும் சொல்லுங்க. சரஸ்வதி தேவிக்கு உரிய காயத்ரி மந்திரங்கள் நிறைய இருக்கும். அந்த மந்திரத்தை சொல்றதன் மூலயமா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான குணங்கள் கூட விலகி அவர்களினுடைய ஆற்றல் பெருகி நேர்மறையான பல எண்ணங்கள் பெருகி வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் தென்படுவதை பார்க்கலாங்க. நேயர்களே, இந்த ஒரு பதிவுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பதிவை தொடர்ந்து அடுத்து பரணி நட்சத்திரத்திற்கும் இது சார்ந்த எண்ணற்ற விஷயங்களும் அதற்கான ஒரு பரிகார ஆலயங்களும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல பதிவை மற்றவர்களுக்கு பகிரும் பொழுது உங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நிறைய பேர் இதில் இப்படி இந்த மாதிரியான தங்களினுடைய நட்சத்திர கோவில்களுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நிறைய மாற்றங்களை உணர்ந்திருக்கிறாங்க. அவங்களும் அடுத்தவங்களுக்கும் ரெஃபர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய நட்சத்திர கோவில்களுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறத கண்கூடாக பார்க்க முடியுதுங்க. ஏன்னா இதெல்லாம் ஆரம்ப காலத்திலேருந்தே நம்முடைய முன்னோர்கள் இந்தந்த கோவில்களில் இந்தந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அவர்களுக்கான ஆற்றல்கள் பெருகுவதை பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் அந்த கோவில்கள் சிறப்பு மிக்கவையாக அவர்களுக்கே உண்டான அந்த பலாபலன் கிடைக்கிறதையும் கண்கூடா பார்க்க முடியுதுங்க. சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.